செய்திகள் தொடர்கின்றன. குடியாத்தம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறை ஆய்வாளர் தீனதயாளன் தலைமையிலான போலீசார் கடைகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் கட்டுக்கட்டாக லாட்டரி சீட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அமர்நாத் தேவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டு காதல் ஜோடி ஒன்று இந்து முறைப்படி கோவிலில் தாலி கட்டி திருமணம் செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள். பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸ் நகரைச் சேர்ந்த பிலிப் என்ற திரைப்பட இசையமைப்பாளரும் அதே நகரை சார்ந்த சமூக சேவகர் வனிசாவும் இணைப்பிரியா காதலர்கள். இந்திய கலாச்சாரம் பற்றி குறும்படம் எடுத்து வரும் இவர்களுக்கு தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் செய்ய ஆசை வந்தது. இதற்காக புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள கோமாதா கோவிலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தமிழ் கலாச்சாரப்படி பிரான்ஸ் மணமகள் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டும் மணமகன் பிலிப் பட்டு வேட்டி கட்டிக்கொண்டும் மணவரையில் அமர்ந்தனர். புரோகிதர் மந்திரம் போத கெட்டி மேளம் முழங்க இந்து முறைப்படி தாலி கட்டி அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பிரான்ஸ் காதல் ஜோடியின் இந்த வித்தியாசமான திருமணத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மத்திய அரசு அறிவித்துள்ள அணை பாதுகாப்பு சட்டம் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கக்கூடியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் மதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, அணை பாதுகாப்பு சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றும், இந்த விவகாரத்தில் தமிழக மக்கள் அனைவரும் அவர் பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்போது மத்திய அரசு உத்தேசித்திருக்கின்ற அணை பாதுகாப்பு சட்டம் என்பது அக்கிரமமானது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடியது. ஏனெனில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு மிதித்துவிட்டு கேரள அரசுதான் தங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகளை பராமரிக்கவும் உடைக்கவும் அதிகாரம் உண்டு என்று ஒரு அக்கிரமமான சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடியது என்றும், தெற்கு சீமைக்கு அழிவை ஏற்படக்கூடிய சட்டம் இது என்றும் வைகோ குறிப்பிட்டார். இந்த அணை பாதுகாப்பு சட்டத்தை ஒருபோதும் நாம் நிறைவேற்றக்கூடாது என்றும் வைகோ வலியுறுத்தினார். மதுரையில் வறுமை காரணமாக பட்டப்படிப்பை தொடர முடியாமல் இருந்த 2 மாணவிகளுக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கழக பொருளாளரும் மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர்ராஜன் 50,000 ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் காசி விஸ்வநாதன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒரிசா மாநில இளைஞர் ஒருவர் 250 இளநீர்களை முழங்கையால் உடைத்து உலக சாதனை படைத்துள்ளார். ஒரிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரை சேர்ந்தவர் காசப் ஸ்வைன். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவரான இந்த இளைஞர் முழங்கையால் தேங்காய்கள் உடைக்கும் சாகச வீரர் ஆவார். இடது கையில் தேங்காயை பிடித்துக்கொண்டு வலது முழங்கையால் ஒரே அடியில் உடைப்பது இவரது சிறப்பு அம்சமாகும். கடந்த 2007ஆம் ஆண்டு இவர் 7 நிமிடம் 17 வினாடிகளில் 147 இளநீர்களை உடைத்து உலக சாதனை படைத்தார். இந்த சாதனையை அவரே நேற்று முறியடித்தார். மொத்தம் 250 இளநீர்களை 8 நிமிடம் 56 வினாடிகளில் உடைத்தெறிந்து புதிய சாதனை படைத்த அவர் லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தார். இளநீர் தேங்காய்களை அவர் முழங்கையால் அதிரடியாக உடைத்த காட்சியை அனைவரும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். வந்தவாசியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 குடிசை வீடுகள் மற்றும் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், ரொக்க பணம் ஆகியவை தீயில் கருகி நாசமாயின. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை தெருவில் உள்ள குடிசை வீடுகளில் தீப்பற்றியதை அடுத்து பொதுமக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் 8 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமாயின.
இதில் காதர் பாஷா என்பவர் வீட்டில் திருமணத்திற்கு சேர்த்து வைத்த 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் தீயில் கருகி போனது. இது குறித்து தகவல் அறிந்த வந்தவாசி நகர தேமுதிக சார்பில் நகர செயலாளர் ஜாபர் தலைமையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 15,000 நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து வந்தவாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமாரபாளையம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒரு பெண் பலியானார். 17 பேர் படுகாயம் அடைந்தனர். கோவையில் இருந்து சேலத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சென்றபோது சாலையில் நின்றிருந்த மணல் லாரியின் மீது பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் பலியானார். மேலும் பேருந்தில் வந்த 17 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்னூரில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து மினி பேருந்து சேதமடைந்தது. இதனால் அங்கு பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக அதிக அளவில் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குன்னூரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. அப்போது சாலையில் வந்து கொண்டிருந்த மினி பேருந்து மீது ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பேருந்து பலத்த சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. சீனாவில் ஏசி அறையில் வாழும் பாண்டா கரடி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.